இந்த பன்னீர் கிரேவி ரெசிபியை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்காய் பால் போட்டு செஞ்ச இந்த கிரேவி அட்டகாசமாக இருக்கும். எப்படி செய்கிறது பார்க்கலாமா? வாங்க. கிரேவிக்கு வேணுங்கிற இன்க்ரீடியன்ஸ்: தேங்காய் பால் 3/4 கப், 3 மீடியம் சைஸ் ஆனியன், 2 பெரிய தக்காளி ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன், 1/2 உருளைக்கிழங்கு, ஒரு 4-5 கிரீன் சில்லிஸ் எடுத்திருக்கேன். இதெல்லாம் இது ட்ரை கரம் மசாலா ஐட்டம்ஸ்: 3 விரிஞ்சி இலை, ஒரு சின்ன ஜாவித்ரி எடுத்திருக்கேன், 3 ஸ்டார் அனீஸ், ஒரு சின்னதா பட்டை, 3 லவங்கம், 2 ஏலக்காய், ஒரு பெரிய ஸ்பூன் இஞ்சி பூன் பேஸ்ட், 2 வெரைட்டியாக என்கிட்ட கேப்சிகம் இருந்துச்சு, அது 2மே எடுத்திருக்கேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் கொஞ்சம் பட்டரும் ஆயிலும் சேர்த்துருக்கோம். இப்போ இந்த ட்ரை கரம் மசாலா இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே போட்டுக்கலாம். அப்புறமா கட் பண்ணி வச்ச 4 கிரீன் சில்லிஸ் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்ச ஆனியன்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம். பாருங்க, நல்ல ஆனியன் ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இப்போ எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூன் பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூன் பேஸ்ட் போட்டது நல்லா வதக்கியாச்சு. இப்போ எடுத்து வச்ச தக்காளியை பியூரி பண்ணிருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய ஸ்பூன் காரப்பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, 3/4 ஸ்பூன் கரம் மசாலா. நான் எவரெஸ்ட் கரம் மசாலா தான் எடுத்திருக்கேன். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதே ஸ்டேஜ்ல கொஞ்சம் கல்லுப்பையும் போட்டுக்கலாம். பாருங்க, கிரேவி நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சில வந்திருக்கு. இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். கூடவே பச்சை பட்டாணியும் போட்டுக்கலாம். இதை நான் சொல்ல மறந்துட்டேன், ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கலந்து விடுங்க. இதே டைம்ல ஒரு தோசைக்கல் மேல கொஞ்சமா பட்டர் தடவி பன்னீரை லைட்டா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா பன்னீர் டக்குன்னு உடையாது. அதுக்காக தான் இந்த ஸ்டெப் பண்றது. ரொம்ப ஃப்ரை ஆக தேவையில்லை, லைட்டா டோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைம்ல கிரேவில எடுத்து வச்ச தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து கொடுங்க. இது கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, பன்னீர் ஸ்லைட்லி கோல்டன் ப்ரௌன், ரொம்ப ரோஸ்ட் ஆக வேண்டாம். இதை எடுத்து நாங்க கிரேவில போட்டுக்கலாம். இதே பேன்ல கொஞ்சம் இந்த கேப்சிகமையும் லைட்டா ஃப்ரை பண்ணிக்கலாம். சோ தட் அந்த கிரன்ச்சினஸ் அப்படியே இருக்கும். பாருங்க, எங்களோட பியூட்டிஃபுல்லான பன்னீர் கிரேவி ரெடி. நான் காட்ட மறந்துட்டேன், கேப்சிகம் ஃப்ரை பண்ணிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் டெக்கரேஷனுக்கு. கொஞ்சமா சாப் பண்ண கோரியாண்டர் லீவ்ஸ், கொத்தமல்லி, அண்ட் லாஸ்டா கொஞ்சம் மேத்தி, ட்ரைட் மேத்தி லீவ்ஸ். அவ்வளோதாங்க, சூப்பரான கிரேவி ரெடி. பாருங்க, சுட சுட சப்பாத்தியோட நெய் போட்டு இந்த பட்டர் மசாலா சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ அருமையா இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.